அனைவருக்கும் வணக்கம். இது மாநில கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இணைந்து வழங்கும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி. இந்த ஐசிடி சீரீஸில் இது 4வது காணொளி. இதுக்கு முன்னாடி 3 காணொளிகள் எடுத்தோம். அதிலும் குறிப்பாக இந்த 3வது காணொளி முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம ஒரு காணொளி பார்த்தோம். அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய இந்த காமன் மேன்ஸ் டாஸ்க்னு சொல்லக்கூடிய 5 யூஸ் கேசஸ் பார்த்தோம். ஆனால் இந்த வீடியோவில், அதாவது இந்த 4வது வீடியோவில் அதோட தொடர்ச்சியான 2ஆம் பாகம் தான் பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக கற்றல் கற்பித்தல் சூழ்நிலைகளில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் என்பதற்கான ஒரு 5 யூஸ் கேசஸ் பார்க்க போகிறோம். கற்றல் கற்பித்தல் சூழலில் இருக்கக்கூடிய முதல் யூஸ் கேசஸாக நம்ம ஏதாவது ஒரு தலைப்பில் விளக்க காட்சி உருவாக்குதல் என்கின்ற இந்த டாஸ்க் நம்ம எடுத்துருக்குறோம். அதுவும் இந்த விளக்க காட்சினா புரியும் இல்லையா, பவர் பாயிண்ட் ஒரு 25 வருஷத்துக்கு மேலாக நம்ம கூட வந்தாலும் பெரும்பாலும் நம்ம போர்டோ இல்லை சாக் பீஸோ சார்ட்டோ தான் பயன்படுத்துகிறோம். இப்போ நிகழ்காலத்தில் பவர் பாயிண்ட் வச்சு கூட நம்ம போட ஆரம்பித்தோம். ஆனால் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். எனக்கு டைமே ஆகக்கூடாது, ஆனால் என்னோடய தலைப்பில் ஒரு அழகான பவர் பாயிண்ட் வேணும். அதை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதற்காக இவர் கேட்ட நேரம் 60 நிமிஷம். இந்த டாஸ்க்கை ஏஐ எவ்வளோ நேரத்தில் பண்ணி கொடுக்க போகுது நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஆப் காமா ஏஐ. இந்த காமா ஏஐ ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ண உடனே வழக்கம் போல் ஒரு லேண்டிங் பேஜ் இருக்கும். அந்த லேண்டிங் பேஜில் சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணுவது அவசியமாக இருக்கும். இப்போ நம்ம லாகின் பண்ண உடனே பாருங்கள், வேறு ஒரு ஸ்க்ரீன் வந்துச்சு. அதில் க்ரியேட் நியூ ப்ரெசன்டேஷன் இப்படி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. நம்ம அந்த க்ரியேட் நியூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளிக் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ண உடனே வர ஸ்க்ரீன் தான் ரொம்ப முக்கியம். அதில் பாருங்கள் ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பவர் பாயிண்ட், இன்னொன்று ஜென்ரேட், இன்னொன்று இம்போர்ட் ஃப்ரம் த யூஆர்எல்னு கேட்டிருக்குது. நம்ம தான் பவர் பாயிண்ட் தானே க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் அந்த பவர் பாயிண்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஸ்க்ரீன் தெரியுது. அதில் ஸ்லைட்ஸோட நம்பரு, அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ், நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்க வேண்டிய இடத்தையும் அது காமிக்குது. அதனால் வழக்கம் போல் நான் 8 ஸ்லைட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். லாங்குவேஜை இங்கிலீஷ் யூகே செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ப்ராம்ப்டில் போயிட்டு லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளைன்னு கொடுக்குறேன். ஒரு காமனான டாபிக், நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். அது லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளைன்னு இருக்கணும் அவசியம் இல்லை. வாணியம்பாடி பிரியாணி கூட கொடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஏன்னா இது ஒரு ஏஐ, நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. சரிங்களா? சரி, அந்த வகையில் நான் இப்போ லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளைன்னு கொடுத்துட்டேன். கூடுதலாக பாருங்கள், நான் கொடுத்த உடனே அந்த 8 ஸ்லைடுக்கான தலைப்பை அது ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துருச்சு. இப்போது உங்களுக்கு ஏதாவது இங்கே எடிட் பண்ணணும், மாற்றம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே மாற்றம் செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், கீழே போயிட்டு நம்ம ஜென்ரேட்னு கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஜென்ரேட்னு கொடுத்த உடனே என்ன பண்ணுது பாருங்கள். இப்போ பாருங்கள், அது ஒரு தீம் கேட்குது. எந்த தீமில் வேணும்னு கேட்குது. இப்போ நம்ம கூட பவர் பாயிண்ட் செய்யும்போது பார்த்திங்கன்னா சில கலர் தீம்ஸை செலக்ட் பண்ணுவோம். அது மாதிரி கேட்குது. இது கொடுத்த உடனே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் பவர் பாயிண்ட்டு கண்ணு முன்னாலேயே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. நீங்கள் இந்த மெரினா பீச்சுக்கெலாம் போனீங்க அப்படின்னா சுட பஜ்ஜி போட்டு தருவாங்க இல்லையா, அதை விட ஃபாஸ்ட்டாக இங்கே ஏஐ க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அப்பா, ஒரு நிமிஷம் கூட ஆகலை, நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது? இங்கே பாருங்கள், இது ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த 4 ஆப்ஷனில் பவர் பாயிண்ட்டாக இல்லை பிடிஎஃபாக நான் செலக்ட் பண்ணி நான் பவர் பாயிண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். கொடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே டவுன்லோட்ஸில் போய் பாருங்கள், அந்த பவர் பாயிண்ட் வந்துடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நார்மல் பவர் பாயிண்ட் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த பவர் பாயிண்ட் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக நம்ம கேட்ட 8 ஸ்லைடை போட்டிருக்குது. அழகான ஒரு தலைப்பு, அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லான பிக்சர்ஸு, ஒரு ஸ்லைடுக்கும் வேரியேஷன்ஸு. நம்ம ஹியூமனாக இதெல்லாம் டெவலப் பண்ணால் கூட இவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் யாருக்கு வேணால் என்ன பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம். இந்த வரிசையில் இப்போ நம்ம 2ஆவதாக பார்க்க போகிறது ஏதாவது ஒரு தலைப்பிற்கு மன வரைபடம் உருவாக்குதல். இந்த மன வரைபடமும் கற்றல் கற்பித்தலும் ஒருங்கே தான் பயணிக்கும். நம்ம பல இடத்துல பயன்படுத்தியிருப்போம். ஆனால் இதை உருவாக்குவதற்கு வழக்கமாக நம்ம நம்மளோட கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வருவோம்.
இந்த ஏஐ வச்சு நம்ம இதை எப்படி உருவாக்க போகிறோம், இதற்காக இவங்க கேட்டுக்கொண்ட நேரம் எவ்வளோ தெரியுமா? 20 நிமிஷம். அதனால் வாங்க அதை உருவாக்குவோம். நான் செலக்ட் பண்ணியிருக்கிற டூல் வந்து ஈட்ரா மைண்ட் மேப் ஏஐ ஜெனரேட்டர்னு சொல்லக்கூடிய ஆப்பை தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு ஏஐ டூல் எடுத்தாலும் ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்பேஸில் போய் நீங்கள் உங்கள் ப்ராம்ப்ட்டை கொடுத்து டெவலப் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல போய் ஒரு ப்ராம்ப்ட் தரப்போகிறேன். அந்த ப்ராம்ப்டில் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த அதே பட்டர்ஃப்ளை மேட்டர் தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். கிரியேட் அ மைண்ட் மேப் ஆன் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை. அவ்வளோதான். பார்ப்போம் இப்போ என்ன வருதுன்ட்டு. இங்கே பாருங்கள், கண் எதிர்க்கவே அழகாக கலர்ஃபுல்லாக பாருங்கள் பிரான்ச்சஸ் போட்டுட்ருக்குது. கூடைய டாபிக், சப் டாபிக் மற்றும் அதற்கு உண்டான அந்த டிஸ்கிரிப்ஷனையும் எழுத ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்களா? நீங்கள் வேணும்னா எழுதின பிறகு அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம், ஒரு சப் டாப்பிக்கை ஆட் பண்ணலாம், நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்படி அனைத்து விதமான ஆப்ஷன்களை கொண்ட ஒரு டூல் தான் இது. கடைசியாக நீங்கள் வரைஞ்சி முடித்த உடனே அதை சரி பார்த்துட்டு சரியாக இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நண்பர்களுக்கு அனுப்பிக்கலாம். நல்லா இருக்குல்ல? மூன்றாவதாக இருக்கக்கூடிய டாஸ்க் வந்து ஏதாவது ஒரு தலைப்பிற்கு ஓட்ட விளக்கப்படம் உருவாக்குதல். அதாவது ஃப்ளோ சார்ட்டை பற்றி இங்கே பேசுகிறோம். ஃப்ளோ சார்ட் நிறைய இன்ஸ்டன்ஸில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதாவது உயிரியலில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி நிலையை ஒன்று ஒன்றா குறிக்கலாம், இல்லை ஒரு கணிதத்தில் அந்த மேத்தமேட்டிக்கல் ஸ்டெப்ஸை வந்து இதை காமிச்சு விளக்கலாம். இதை உருவாக்குவதற்கு நம்ம வந்து இது வரைக்கும் வந்து பென் அண்ட் பேப்பர் அல்ல கரும்பலகையை பயன்படுத்தியிருக்கோம். இதை உருவாக்குவதற்கு இவங்க கேட்ட நேரம் 45 நிமிஷம். வாங்க அதை ஏஐயில் எவ்வளோ நேரத்துக்குள்ளே பண்ண முடியும்னு பார்ப்போம். இதுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிற டூல் வந்து ChatGPT. கடைசியாக அந்த ChatGPTயை நம்ம எடுத்துட்டோம்ல. ஓகே, ChatGPT ரொம்ப சிம்பிள். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க, சைன்இன் பண்ணிக்கங்க. நேராக உள்ளே போனீங்கன்னா ஒரு விண்டோ இருக்கும். அதாவது ப்ராம்ப்டை நீங்கள் உள்ளீடு செய்ய வேண்டிய அந்த இடம் இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுங்க. நான் இங்கே ப்ராம்ப்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ரைட் அ ஃப்ளோ சார்ட் ஆன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த ஸ்டேஜஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஃபங்கை ஃபார் 10th கிரேட்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இப்போது இதோட ஆன்சர் பாருங்கள். ஜஸ்ட் லைக் தட் அது கொடுக்குது. அது எப்படி தான் யோசிக்குது, இல்லை எங்கேருந்து தான் இது வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வருதுன்னு தெரியல. அடுத்த நொடியே பாருங்கள், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஒருவேளை இந்த ஃப்ளோ சார்ட் நம்ம நினைக்கிற மாதிரி டயக்ராமேட்டிக்காக இல்லைன்னா கூட ஸ்டெப் வைஸாக இருக்குது. நம்ம காப்பி பேஸ்ட் கூட என்ன பண்ணிக்கலாம், போட்டு பண்ணிக்கலாம். ஒருவேளை ChatGPT இல்லாத வேறு ஏதாவது ஆப்பில் ஃப்ளோ சார்ட் வந்து டயக்ராமேட்டிக்காக பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதையும் நீங்களே என்ன பண்ணலாம், சர்ச்சில் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அழகாக கொடுத்துச்சுல்ல? இந்த வரிசையில் நம்ம 4வதாக பார்க்க போகிறது ஏதாவது ஒரு தலைப்பிற்கு 10 பல்விடை தெரிவி வினாக்கள் உருவாக்குதல். நீங்கள் வேணா 20 கூட உருவாக்கிக்கலாம். ஆனால் இங்கே இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் வந்து 10. ஆனால் இந்த டாஸ்க்குக்கும் இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட 3 டாஸ்க்குமே என்ன வித்தியாசம்னா, இந்த 4வது டாஸ்க் வந்து அசஸ்மெண்ட் சம்மந்தமானது. அதுலேயும் இந்த கொஷின் எடுக்கிறது வந்து ரொம்ப இன்டர்னலைஸ் பண்ணி எடுக்கணும். ஒரு பாடத்தை ஒரு மாணவர் படிக்கிறார் அப்படின்னா அந்த பாடத்தில் எதை கேட்கணும், இதோட கற்றல் விளைவுகள் என்னவாக இருக்கணும், இது அவர் வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும். அதுவும் இப்போ இல்லை, அவர் ஒரு 8வது படிக்கிறார் அப்படின்னா அவர் 12வது முடிச்சுட்டு போகும்போது இந்த பதில் அவருக்கு உதவணும் இல்லையா? அப்போது அவ்வளோ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, மைண்டை அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. அந்த வகையில் இந்த கேள்வி பதில்களை எப்படி வந்து ஒரு ஏஐயை வச்சு உருவாக்க போகிறோம் என்பதற்கான ஒரு விளக்கம் தான். வாங்க பார்க்கலாம். இதை உருவாக்குவதற்கு இவங்க 60 நிமிஷம் கேட்குறாங்க. வாங்க ஏஐ மூலமாக எவ்வளோ எளிதாக பண்ண முடியும்னு நம்ம பார்க்கலாம். இந்த டாஸ்க்குக்கு நான் அதே ChatGPT தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் போன டாஸ்க்குக்கு யூஸ் பண்ணும்போது திறந்து வச்ச ChatGPT அப்படியே ஓப்பனில் இருந்துச்சு. இதுக்கு நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ட்டு நான் யோசிக்கிறேன். அதனால் 10 கேள்விகள் உருவாக்கணும், ஆனால் தமிழ் லாங்குவேஜில் உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அது சவாலான விஷயம் தான் நம்ம பொறுத்த வரைக்கும். இந்த பாடம் வந்து 10ஆம் வகுப்பு ட்ரிக்னாமெட்ரிக்கு பொருத்தமானதாக இருக்கணுன்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த ப்ராம்ப்டை வந்து கொடுக்குறேன். அந்த ப்ராம்ப்டை நல்லா கவனித்து பார்த்தீங்களா? ஆப்ஷன்ஸ் ஒன் ஆஃப்டர் another அண்ட் த ஃபைனல் கரெக்ட் ஆப்ஷன் ஷுட் பி பிலோ த அதர் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஏன் இவ்வளோ தெளிவாக கொடுக்கணுமா? நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து எம்சிக்யூ வந்து ரெடி பண்ணி கொடு, நம்ம கொடுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீ கடையில் போயிட்டு அந்த டீயை வந்து சூடாக வேணுமா, இல்லை ஆறி வேணுமா, சர்க்கரையோடு வேணுமா, இல்லை லைட்டாக வேணுமான்னு எவ்வளோ கேட்குறோம். அது மாதிரி ஒரு ChatGPT மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ராம்ப்ட்டுமே வந்து தெளிவாக யூனிக்காக இருந்துச்சோ அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள்,
10 செகண்டில் 10 கேள்வியை கொடுக்குது. அப்படின்னா நம்ம எத்தனை கேள்விகள் உருவாக்கலாம்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, அது எத்தனை கேள்விகள் உருவாக்கினாலும் நீங்களும் நானும், அதாவது ஆசிரியராய் இந்த கேள்விகள் ஒன்று ஒன்றையும் படித்து பார்த்துட்டு இது உண்மையாலுமே அவங்களுக்கு பொருத்தமாக இருக்காலும் பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த கேள்விகளை வெளியிடணும். அதனால் தயவுசெய்து இது ஒரு நார்மல் ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. ChatGPT தான் கேள்வி கொடுக்குதே, அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டாம், நம்ம எதுவுமே இன்டர்வியூ ஆக வேண்டாம் நினைக்கவே வேண்டாம். சரிங்களா? இந்த கடைசி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொடுக்கப்பட்டுள்ள இந்த டாஸ்கிற்கு ரொம்ப முக்கியமான ஒரு செயல் இருக்குது. அது வந்து இந்த +1 +2 மாணவர்களுக்கு உதவக்கூடிய கம்ப்யூட்டர் கோடிங் சம்பந்தமானது. இது வரைக்கும் நம்ம வந்து டெக்ஸ்ட்டு, ஆடியோ, இமேஜ், வீடியோ இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணதை பற்றி பார்த்தோம். ஆனால் இப்போ தான் முதல்ல ஒரு கோடு ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு செக் பண்ண போகிறோம். அது வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பார்த்துட்ருக்க வெப்சைட் தான் ChatGPT. இந்த ChatGPTயை நம்ம ஏற்கனவே 2 டாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ 3ஆவதாக நம்ம பயன்படுத்த போகிற டாஸ்க்குக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, 2 பக்க வலைதள பக்கத்திற்கு HTML கோடு வந்து உருவாக்கணும். இதுதான் நம்ம டாஸ்க்கு. சரி வாங்க. இப்போ பாருங்கள், ChatGPT ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் ப்ராம்ப்ட் கொடுக்க வேண்டிய இடமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கொடுக்குற ப்ராம்ப்டே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போடுறேன். ஆக்ட் அஸ் அ ப்ரொஃபஷ்னல், ஆக்ட் அஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர், இது மாதிரிலாம் போடுறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா, ChatGPT நம்ம எதை எதிர்பார்க்குறன்றதை முன்கூட்டியே அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். சரி, HTML பக்கத்தை உருவாக்குறதுக்கு கோடு கொடுத்தாச்சு. இப்போ நான் பாருங்கள் சப்மிட் கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக இந்த கோடு வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த கோடில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, எரரே இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து இதை கோட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய எரர் வரும். ஆனால் இது ஒரு மெஷின் பண்ணுது இல்லையா, அதனால் வந்து எரர் வராது. சரி, இந்த கோடை வந்து W3C வெப்சைட்டில் போட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துடலாம் வாங்க. காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்க கோடுக்கு வந்து அழகாக ஒரு வெப்பேஜ் கொடுத்துச்சு இல்லையா. எவ்வளோ சீக்கிரம் பண்ணியிருக்கு பாருங்களேன். என்ன நண்பர்களே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒரு காமன் மேன்ஸ் டாஸ்காக இருக்கக்கூடிய ஒரு 5 யூஸ் கேஸஸும், ஒரு ஆசிரியருக்கு அன்றாட வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு 5 யூஸ் கேஸஸையும் பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 என்கின்றதான இந்த சீரீஸில் பார்த்தோம். இது வரைக்கும் போடப்பட்ட வீடியோஸில் அத்தனையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.